திரு லோகேஷ், தன்னுடைய சொந்த வருமானத்தை பெருக்க அதிகார மையத்திடம் மண்டியிடுவதும் ஊழல் தான் அப்படின்னு அதிமுக விஜயை விமர்சிக்குது. அப்படிதானா? என்ன மண்டிட்டாரு புரியல. அறிக்கை படிச்சிங்களா? ஐடி விங்கில் விஜயை விமர்சித்து நேரடியாக பல கருத்துக்களை சொன்னாங்க. அதில் இந்த வார்த்தைகள் இருக்கு. ஐடி அறிக்கையை படிச்சிங்களா? பார்த்தேன் நான். அதுதான் பொருள் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க மறுபடியும் சொல்ல வருது என்னன்னா, நாங்கள் இத்தனை படம் பேன் பண்ணி வச்சிருக்கிறோம், பிளாக் பண்ணி வச்சுருக்கோம், எங்களால் இவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு. தலைவா படத்துலேருந்து ஜனநாயகன் வரைக்கும் அப்போ இவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க. இதெல்லாம் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி தான் தெரியலையா அதிமுகக்குன்ட்டு அவங்க தான் விளக்கணும். இப்போ என்னென்னா, சொல்லும் போது சொன்னாங்க மக்களுக்கு எதுவும் பணி செய்கிறேன்னு. 30 வருஷமாக எல்லா நலத்திட்டங்களும் செஞ்சுட்டு தான் இந்த இடத்துக்கு நகர்ந்துருக்காங்க விஜயனாவும் டிவிகேவும். அது மாதிரி ஏக்கமாக இருந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இதில் சொல்கிறாங்க எஜுகேஷன் அவார்டு 3 அவார்டு தான் 3 வருஷம் தான் கொடுத்துருங்க. அது வருஷம் முன்னாடி நடந்துட்டு தான் இருந்தது. அப்போ அளவு வேறு மாதிரி இருந்தது. அது மாவட்டம் அந்தந்த மாவட்டம் சார்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது ஒரு ஓவராலாக ஈவெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதை பண்ணாங்க. அதே மாதிரி ஹோசூரில் ஒரு ஸ்கூலே கட்டி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ என்னென்னா, இன்றைக்கி ஏடிஎம்கே நேற்று விமர்சிக்கணுன்றதுலாம் இல்லை, மதுரை மாநாட்டிலேயே அதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நாமக்கல்லையும் நடந்தது. அவங்களுக்கு இன்றைக்கி அது நோன்றது கிளியராக மெசேஜ் போய் சேர்ந்துருக்கு. அதாவது விஜயனா இந்த ப்ரெஷருக்குலாம் ஈல்டாக மாட்டான் அப்படின்றத விஜயனா தெளிவாக சொல்லிட்டு எந்த ப்ரெஷரை சொல்கிறீங்க? எந்த ப்ரெஷருக்கு ஈல்டாக மாட்டான்னு சொல்கிறீங்க? இல்லை, ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டார் இல்லையா? ப்ரெஷர் நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ ப்ரெஷருக்கு ஈல்டாக மாட்டார், அவருக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க. எந்த ப்ரெஷரை சொல்கிறீங்க? அவங்க கூட்டணிக்கு வர வைக்கணும்னு நினச்சது. எந்த அழுத்தம் கூட அவங்க கூட்டணிக்கு வர வைக்கணும் அழுத்தம் கொடுத்தாங்களா? இல்லை, கூட்டணிக்கு எனக்கு அந்த ப்ரெஷர்லலாம் நான் ஈல்டாக மாட்டேன்றதை விஜய் நான் சொன்னார். பட் எனக்கு ப்ரெஷர் இருக்கான்னு கேட்டால் கிடையாதுன்றதையும் அவரே தான் சொல்லியிருக்காரு. இப்போ ப்ராப்ளம் விஷயம் என்னன்னா ஆனால் இது ஏடிஎம்கே ப்ரூவ் நாங்கள் ப்ரெஷர் பண்ணோன்றதை ப்ரூவ் பண்ணுறாங்க ஏடிஎம்கே. அண்டு அது கூட ஏடிஎம்கேன்னு சொல்லக்கூடாது. இப்போ இன்றைக்கி அது என்டிஏ அலையன்ஸ் தான். ஏடிஎம்கேன்றது இன்றைக்கி அது எங்கே இருக்குன்னே தெரியல. எந்த ஆங்கிளில் சொல்கிறேன்னா ஒரு காலத்தில் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க, இன்றைக்கி அவங்க முடிவு பண்ணுற இடத்துல இல்லைன்றது தான் நமக்கு தெரியுது. அதே மாதிரி ஒரு தரவு தப்பாக சொல்லியிருந்தாங்க. அருண்குமார் தான் அவர் அன்றைக்கி ரைட் பண்ணாங்கன்னு. அன்றைக்கி அவர் பண்ணலை, அது அவரே சொல்லியிருக்காரு. ஹி வாஸ் நாட் த கேஸ் ஆஃபீஸர். அந்த விஷயத்தில் நான் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஆண்ட கட்சிகள் அப்படின்றது இல்லை, ஆண்டவங்க எல்லாருமே அப்படின்ற மாதிரி பொதுவாலாம் சொல்லலை. இப்போ ரூல் பண்ணுறவங்களும் இதுக்கு முன்னாடி ரூல் பண்ணவங்க தான் சொன்னாங்க. ஆனால் ஏடிஎம்கே அது தெளிவாக ஜெயலலிதா அம்மாவையும் எம்ஜிஆரையாவும் லிங்க் பண்ணிக்கிறாங்க. அது எப்படி அது ஊழல் பண்ணும்போது அவங்க பண்ணிவிட்டு அவங்கள லிங்க் பண்ணி பிரச்சனை வரும்போது மட்டும் அவங்கள இழுத்துக்கிறதா சண்டைக்கு? ஏன் இப்போ செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கெலாம் போயிட்டு வந்தார், அது எந்த பீரியடில் நடந்த ஊழல்? ஏன் போன பீரியடில் ரைட்லாம் நடந்து ஏதோ டைரிலாம் சிக்கிச்சுன்னு சொன்னாங்க. உங்கள் கட்சியில் தான் இருக்கார். ஆமாம், அவர் அதிமுகவில் தான் இருந்தார். ஆமாம், எம்ஜிஆர் அதிமுக சோ எம்ஜிஆர் தம் பக்கம் வச்சுக்கிறீங்க, அந்த கட்சியை விமர்சிக்கிறீங்க ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு. ஆதவ் அர்ஜுனா மீது ஏராளமான விமர்சனம் நிலவரம் அப்படி இருக்குன்றத சொல்லி தானே ஆகணும் சார். இப்போ நான் இதான் சொன்னேன், விஜயபாஸ்கர் நான் வீட்டில் டைரி மாட்டினது, இந்த விஷயம்லாம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ எதுக்கு சொல்றோம்னா, அவங்க ஊழல் பண்ணும்போது அவங்க கேஸ் இருக்கு. இப்ப பண்ணும்போது அவங்க விஜய் மீது விஜய் மீது ஐடி வழக்கு இல்லன்னு சொல்ல முடியுமா உங்களால? இல்லன்னு சொல்ல முடியுமா? இல்ல, இப்போ ஒரு இறக்குமதி பண்றாங்க, அந்த இறக்குமதிக்கு வரின்றதை லேட்டா இல்ல, அதனால உள்ள டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வரல. நீங்க ஒரு இதுல என்ன ஏய்ப்பு பண்ணிட்டாரு? அவங்க சொல்ற டேர்ம் வரி ஏய்ப்புன்றது, வரி ஏய்ப்பு எங்க பண்ணாருன்றது தான் கேள்வி. என்ன இவ்வளவு வரி கடைசில அது ஒரு ஹை கோர்ட்ல ஒரு கேஸ் இருக்கு. அதுல ஐடியோட உத்தரவுக்கு எதிராக தான் போயிட்டு விஜய் நின்னுட்டார். என்ன ஐடி என்ன ரூல்? ஜனநாயகத்துல அதுக்கு உரிமை இருக்கனால செய்யறாரு. இது மற்ற அரசியல்வாதிகளுக்கு பொருந்தாதா? விஜய் பாஸ்கர் கன்விக்ட் ஆயிருக்காரா? அந்த மாதிரி கேஸ்க்கு போனாரு. இல்ல செந்தில் பாஸ்கர் கன்விக்ட் ஆயிருக்காரா? கன்விக்ட் ஆயிருக்காரா? விஜய்க்கு பொருந்தும் அப்படின்னா மற்ற விஜய் பாஸ்கருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் பொருந்தாதா அது? இல்லைங்க சார், இது நான் இதுக்கு நீங்க எப்படி முடிச்சு போறீங்கன்னு எனக்கு புரியல. இல்லங்க, ஐடி என்ன ரூல் பண்ணிருந்தாங்க? ஐடியோட டெசிஷன் 1.5 கோடி ரூபாய் அபராதம் அப்படின்றதான ரூல். அதுதான ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் ஐடியோட ரூல். அப்படின்னா அந்த விஷயத்துல அபராதம் விஜய் செலுத்தணும். டிலேவா கொடுத்திருக்காங்கன்றத மறு இதுக்கு போறது, அரசியலுக்கு போறது. இப்ப அதேதான், அது ஜனநாயகத்துல அனுமதிக்கப்பட்ட நடைமுறை. அது மற்ற அரசியல்வாதிகளுக்கு பொருந்தாதான்னு கேக்குறேன். அவங்க எப்படி நீங்க ஊழல்வாதின்னு டேர்ம் பண்றீங்க? இந்த ஊழலையும் நீங்க அதையும் ஒண்ணா பாக்குறீங்களா? ஒரே தராசுல பாக்குறீங்க? ஐடி தராசுல பார்க்கல சார். கன்விக்ட் ஆன பிறகுதான் அந்த தராசுலயே வைக்க முடியும். அது வரைக்கும் அவங்க நிரபராதி தான். சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலே அவங்க குற்றவாளி நடக்கவே இல்லைன்னு சொல்றாங்க சார். அந்த உரிமை அவங்களுக்கு இருக்கு. நான் கேக்குறது அவங்களே வெவ்வேறு தராசுல வைக்காதீங்க, எல்லாம் ஒரே தராசுல வைங்கன்றேன். சரி, பாயிண்ட்க்கு வாங்க. தலைப்புக்கு வந்துருங்க. சரி, தலைப்புக்கு வந்துருங்க. இல்ல, நீங்க கேளுங்க.
இப்ப திடீர்னு பிளாக்ல டிக்கெட் விற்கிறத கூட தடுக்க மாட்டேன்றாரு. 72 நாட்களாக கட்சி அலுவலகத்தையே பூட்டிட்டு அவரு ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்ற விமர்சனத்தை அதிமுக முன் வச்சிருக்கு. இந்த வாதத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவங்களோட இயலாமையை தான் பார்க்குறேன். இத்தனை நாளாக வந்து வாயை மூடிட்டு இருந்தவங்க இப்போ வந்து விமர்சிக்கிறாங்க, அப்படி தான் பார்க்குறேன். அதை மொத்தமாக சேர்த்து வச்சு விமர்சிக்கிறாங்க தான் பார்க்குறேன். அன்றைக்கி வந்து கொடியை காட்டி அசைக்கும் போது அவங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருந்ததா எப்படின்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து விஜயனா ஸ்டான்ஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்றனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. எதிர்பார்த்துருந்ததை வந்து நடக்காத போனதுனால வந்து அதோட எதிர்வினையாக தான். சரி, இத்தனை நாட்களாக அதிமுக ஊழல் கட்சி அப்படின்னு விமர்சிக்கல. விஜய்க்கு இப்போ விரக்தியாக வந்திருக்கு, அதன் காரணமாக அதிமுக விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காரு, எடுத்துக்க முடியாததை? இல்லை சார், ஆரம்பிக்கும் போது தெளிவாக சொன்னார், நம்ம அந்த கட்டத்துக்கு நகர்றோம், அந்த குரூசியலான ஸ்டேட்டுக்கு நகர்றோம் அப்படின்றத சொல்லிட்டு தான் அதை சொல்கிறார். இப்போ அதே மாதிரி சொல்லும் போது இன்றைக்கும் வந்து டிஎம்கே மேலே இருக்க தீய சக்தின்ற விஷயத்தில் மாற்றுக்கிறது இல்லை. பிஜேபி கிட்ட யாரெல்லாம் சரண்டர் ஆயிருக்காங்கன்ற விஷயத்தை இல்லை. என்னுடைய கேள்வி என்னன்னா, எக்ஸ்ட்ரா திமுகவை நேரடியாக அன்று தீய சக்தி என்று விமர்சித்த விஜய் அன்னைக்கு ஏன் அதிமுகவை ஊழல் சக்தி என்று விமர்சிக்கவில்லை? அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்த பிறகு இப்ப ஏன் ஊழல் சக்தி என்று டேர்ம் பண்ணணும்? அதுக்கான அவசியம் விஜய்க்கு தான் விரக்தியா அப்படின்னு கேட்கிறேன். விரக்தி எல்லாம் கிடையாது சார். சேர்ந்துருக்க நம்ம கொள்கை எதிரி, சேர்ந்துருக்க இடம் அவ்வளவு மோசமா இருக்குது, அதை நம்ம விமர்சிக்க தானே செய்யணும். அதுதான் விரக்தின்னு சொல்றேன். இது விரக்தி எல்லாம் கிடையாது. எங்களுக்கு விரக்தி இருக்கணும்ன்ற, தாவேக்காக்கு விரக்தியா இருக்கணும். அவங்க அந்த இடத்துல சேர்ந்துட்டாங்களேன்ற விஜயண்ணா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஊழல். அதுதான் இத்தனை நாட்கள் நான் சொல்றேன். விஜய் கட்சி தொடங்கி 2 ஆண்டுகள் ஆகுது. தீய சக்தி என்று நேரடியாக விமர்சிக்க தொடங்கிய விஜய் இப்ப ஊழல் சக்தி என்று 2 வருஷம் ஏறக்குறைய கடந்த 2024 பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சி தொடங்கினார். இப்ப இந்த டேர்மை யூஸ் பண்றார். ஆனா திமுக விமர்சிக்கிறது ஏற்கனவே அந்த டேர்மை யூஸ் பண்ணிட்டார். இப்ப அதுக்கான காரணம் என்ன? எந்த இது மாறி இருக்கு? இப்பயும் விஜயனா வந்து டிஎம்கே, அதாவது டிஎம்கே கொள்கை எதிரின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. டிஎம்கே வந்து அரசியல் எதிரின்ற மாற்றம் இல்லை, பிஜேபி கொள்கை எதிரின்ற மாற்றம் கிடையாது. இப்போ அந்த பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துருக்காங்க சரிங்களா. அந்த அலையன்ஸ் வந்து ஒரு பக்கம் வளர்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்குது. அதை வந்து எதிர்க்க வேண்டியது ஒரு ஜனநாயக எலெக்ஷன் மோடுக்கு போகிறோம். அந்த எலெக்ஷன் மோடில் போடும்போது யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை விமர்சிக்கிறது தானே, இல்லைன்னா தப்பு இருக்குன்னு கேட்குறேன். அது என்ன விமர்சிக்கவே கூடாதுன்னா எப்படி? இல்லை விமர்சிக்கிற உங்கள் ஜனநாயகத்தில் எல்லா வகையும் அனுமதிக்கப்பட்ட விஷயம். இன்னைக்கு ஆனால் பாசிச அரசு அப்படின்னு பாஜக விமர்சித்த விஜய் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு அந்த பாசிசம் என்ற வார்த்தையும் காணும், பாஜகவுன்ற வார்த்தையும் காணாம போனது. அவர் ஈரோட்டில் தெளிவாக சொல்லிட்டார். நம்ம அது டெல்லிக்கு ஏன் அந்த ஈரோட்டுக்கு போகும்போது டெல்லிக்கு போக வேண்டியது இருக்குன்றது அன்னைக்கு நியூஸ்ல இல்லையா? அன்னைக்கும் டெல்லிக்கு போக வேண்டியது இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கே தெளிவா சொல்லிட்டார், இந்த எலெக்ஷன் யாருக்கான? ஈரோட்டுக்கு போகும்போது ஆளுங்கட்சியா இருக்கறனால அவங்களுக்கு எதிர்க்க வேற ஸ்ட்ராட்டஜி. இப்ப ஆளுங்கட்சி அவங்களே எதிர்க்க முடியுமா? அதனால சென்ட்ரல் இருக்கிற பிஜேபி எதிர்க்கிறாங்க. இந்த தேர்தல் நமக்கு நடக்குது சட்டமன்ற தேர்தல். என்னைக்குமே சட்டமன்ற தேர்தலில் இந்த கடந்த கால வரலாறுல ஏடிஎம்கோட கூட்டணி சேர்ந்தனால தான் பிஜேபிக்கு ஒரு 4 சீட் என்னமோ ஜெயிச்சிருக்கலாம். ஓகேங்களா? அவங்க போன தேர்தலையும் அவங்க உடச்சிட்டு போய் ஏடிஎம்கேவும் உடச்சி அவங்க தனியாக நின்று 2024 என்ன நிலமை வந்து பார்த்தோம். இன்றைக்கி மறுபடியும் சேர்ந்துட்டனால அவங்க ஒரு பெரிய வெற்றி கிடச்சிரும்னு அவங்க நினச்சாலுமே பாயிண்ட் என்னென்னா அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்றது விஷயம். ஸோ அந்த ஸ்பேஸ் கூட அந்த என்டிஏக்கு கிடைக்கக்கூடாது, அதாவது பிஜேபி இங்கே வளரக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் தான் விஜயனாவுக்கு. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அதை வச்சிருக்காரு. சரி, இறுதியாக இப்போ ஈரோட்டில் பாஜக விமர்சித்து பேசின விஜய், ஆனால் ஜனநாயகன் படம் சென்சார் போர்டுக்கு போன பிறகும் சிபிஐ விசாரணைக்கு விஜய் போன பிறகும் இப்போ ஏன் அதை பேசார்? அப்போ ஈரோட்டில் இந்த சென்சார் போர்டு பிரச்சனையும் ஜனநாயகன் பிரச்சனையும் இல்லை, இந்த பிரச்சனை வந்த பிறகு அதை தவிர்க்கிறாரா? இப்போ வரைக்குமே அதை பற்றி எதுவுமே சொல்லி பிரச்சனை அதுதான் ஏன்னு கேட்குறேன். இல்லையே. அது பாருங்கள், இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்குது, ரெண்டுமே கோர்ட்டில் தான் இருக்குது. அதில் ஒன்று வந்து விசாரணைக்கு போயிருக்கு, சிபிஐயில் போய் அவர் விட்னஸாக தான் போயிருக்கார். அது நிறைய பேர் வந்து மாட்டு தெரிவிக்கிறத சிபிஐயில் என்னென்ன கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆன மாதிரி வெளியே சொல்கிறது, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன விஷயம்னா ஜனநாயகன் படம்ன்றது அது கோர்ட்ல இருக்கு, தீர்ப்பு வரப்போகுது. கரூர் சம்பவம் கோர்ட்ல தான் சார் இருந்தது. கரூர் சம்பவமும் 2வது நாளே நிகழ்வு, அந்த துயர நிகழ்வு நடந்த 3வது நாளே வழக்குக்கு போயிடுச்சு. அந்த 4வது நாள் தான் ஒரு வீடியோ வெளியிட்டார். ஆனா அப்பயும் கோர்ட்ல தான் இருந்தது. அது வழக்கு எடுத்ததுக்கு அப்புறம் அவர் வீடியோ வெளியிடல. நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க. இல்ல நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க. கோர்ட்டுக்கு போனதுக்கு ஒரு வீடியோ போட்டது, கோர்ட்டுக்கு போனதுக்கு ட்வீட் போட்டது நீதி வெல்லும் போட்டாரு. அது ட்வீட் எதோட அர்த்தம்? அப்ப அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இல்லையா? அப்ப சார் நீதி வெல்லும் சொல்றது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கனால தான் நீதி வெல்லும் சொல்றாங்க. வேற அதுக்கு பிறகு வேற என்ன சொல்லியிருக்காரு? அவருடைய பேச்சில் அதை பத்தி குறிப்பிட்டு பேசல. அவரு கரூர் சம்பவத்தை பத்தி அப்புறமா பேசலாம் அப்படின்னு சொன்னாரு. வேற என்ன சொன்னாரு? சரி, நீதி வெல்லும் அப்படின்னு சொன்னதும்
நமக்கு அந்த வீடியோ வெளியிட்டது அப்படின்னு சொன்னதும் என்னன்னாலும் பண்ணிக்கோங்க சார் அப்படின்னு சொன்னதும் நீதிமன்றத்துல வழக்கு பிறகு தான் இல்ல நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க இல்ல டைம்லைன் நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கோங்க நீங்க கிராஸ் செக் பண்ணுங்க சார் கோர்ட்டுக்கு கேஸ் போறதுக்கு முன்னாடி சரி